வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே பற்றி கோவா கேங் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்படுகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் டிக்கெட் டு ஃபினாலே வந்து நீ வின் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரயான் வந்து சௌந்தர்யா பார்த்து சொல்கிறாங்க. சௌந்தர்யா அதை கேட்டதுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே நான் வின் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சபதம் எடுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை சொன்னதும் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா நீ டைட்டில் கூட வின் பண்ணுறேன், ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே உன்னால் வின் பண்ண முடியாது அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன மீன் பண்ணி சொன்னார் அப்படின்றத நான் என்ன ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்காக தான் இருக்கும். லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அந்த டாஸ்க் இருக்கும். அவங்க வந்து அவங்கள ப்ரூஃப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் அவங்க பேச்சு திறமையாவோ இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலாக சௌந்தர்யா வந்து ஜொலிக்க மாட்டாங்க அப்படின்றத மீன் பண்ணி ரயான் வந்து லைக் டிக்கெட் டு ஃபினாலே வந்து நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்கேஸ் நீ வந்து வின் பண்ணலை அப்படின்னா பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி பணப்பெட்டியை பற்றி ஜாக்லின் வந்து கேட்பாங்க. நான் எதுக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நீ எதுக்குமே சேலஞ்சுக்கு வரமாட்டேன்றனா எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரயான் அண்ட் தென் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பணப்பெட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதனால் டிக்கெட் டு ஃபினாலே வந்து நீ வின் பண்ணலை அப்படின்னா நீ வந்து எடுத்துகிட்டு போயிடுறியா பணப்பெட்டியா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த கான்வர்சேஷன் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழில் ஒரு வேர்டு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே பேச்சு வந்தது. ஸோ இந்த பேச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணப்பெட்டியும் வந்து உள்ளே வந்துடுச்சு. ஸோ யார் இந்த கோவா கேங்கில் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சௌந்தர்யா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பணப்பெட்டி வந்துச்சு அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன், ஆனால் எடுக்கிற மாதிரி நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ரயானும் வந்து சொன்னார், ஆமாம் நானும் எடுக்க மாட்டேன், ஆனால் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஒரு செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபன்னியான டாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவா கேங்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவை வந்து பிடிச்சி வச்சு இவங்க கேட்குறாங்க. அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.